நீ எத்தனை தரம் கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். சேகர நீ மனமாற நேசிக்கிற, அவன் அப்படி செய்ய மாட்டான்னு நீ நம்புற. உன்னுடைய நம்பிக்கை ஏன் நம்பிக்கை? வசந்தி, புண்ணுரையும் கொலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. எப்படி மாமா என்னால மட்டும் மறைக்க முடியும்? என்ன மறந்து தன்னை மறந்து நானே அவர்கிட்ட வழிட்டேன். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? தண்டபாணி கிரேட் கிட்ட நடக்குமா? கொஞ்சம் ஏமாந்திருந்தா வித்தவுட் டிக்கெட்ல புக் பண்ணி இவனை உள்ள தள்ளி இருப்பான். பார்த்தார் தண்டபாணி. அவர் எக்ஸ்ரே கண்ல இருந்து யாராவது தப்ப முடியுமா? அதானே. அதுக்கப்புறம் தப்பிச்சோட பார்த்துட்டு நான் அவரோட குறுக்க விழுந்து பிடிச்சேன். வண்டியை கிடுகிடு ஆடி போச்சு. அப்பதானே இன்ஜினியர் சேர்த்தேன். டோரியா அப்படி எடுப்படியே கூப்பிட்டோன்னு அசம்பி நின்ன பொண்ணு தானே. டோரியா இனிமே வீட்டை விட்டு போறியா, வீட்டை விட்டு போறியான்னு சொல்ல வாயை திறந்துச்சு. நான் உடல கட்சி கொடுத்துட்டேன். வாயை கட்டிட்டீங்களா? இல்ல என் மூஞ்சி தொடச்சுக்கிட்டேன். மரியாதையா வா பின்னால என்ன அவளும் வந்தா. நீ என்ன செய்வீங்க? வர்றாரான்னு பாத்துக்கிட்டே முன்னாடியே போனேன். போயிட்டே இருக்கிறேன். ஒரு கார் முன்னால வந்து நிக்குது. மூஞ்சியே புகையில மறைஞ்சு இருக்குது. புகையை விலைக்கு பார்த்தா சிகரெட். நாட்டு மாறுப்பனா நானும் குடிச்சேன். அதுலேவா என்னது வேற மிஸ்டர் அப்படின்னு டச் பண்ணு. நம்ம டிடி மாதிரி யாரு துப்பறிய முடியும்? நீங்க சொல்லலாம். நீங்க எங்க வேற இல்லடி அகத்த கிறிஸ்டி. ஆறவா ஆத்தா கிறிஸ்டினா மாரியாத்தா பேசுற மாதிரி பொம்மையா நானே? சரி கதையை சொல்லுங்க. எங்க விட்ட எங்க விட்ட? ஏன் மிஸ்டர் அப்படி டச் பண்ணீங்க? திரும்பிச்சு வருவோம் பாக்குறேன். பொம்பளை திரும்பி உட்காந்து பொறுக்க தம் அடிச்சுட்டு இருக்கிற. பொட்டச்சியோட நமக்கு சங்காத்தை எடுக்காலன்னு விடுவிட்டு வந்துட்டேன். கந்தல் கட்டி இருந்த டோரியாவுக்கு புது புது துணி, நல்லா 4 வேலைக்கு செலுத்தியான தீனி. இப்போ இவங்க அப்பா வந்து பார்த்தா என்ன நடக்கும்? டென்ஷன் பண்ணிட்டுமா? சந்திக்கும் காட்சி எப்படி இருக்கும்ன்ற. காணாம போயிருக்கிற பொண்ணு கிடைச்சிருக்கிறா. அப்ப பார்த்தா எவ்வளவு வந்தா கூப்பிடுவான். அப்பா மகளே, அப்பா மகளே, அப்பா மகளே. 1500 ரூபாய் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்பா மகளே பாஸ் ஆகலாம். அப்பா பொண்ணு மாத்திரம் கட்டி பிடிக்கட்டும். போ அப்பா கட்டி பிடி. கல்ல தூக்கி போடுற. சத்தியமா இது என் பொண்ணு இல்ல சார். இதுதான் அசல் டோரியா. இதை விடவா டோரியா? கிடையவே கிடையாது. ஐயோ என் பொண்ணு சிரிச்சா கண்ணத்துல குழி விழும். இது சிரிக்காமலே குழி விழும். எழுவிட்டு அது தலையில தேய்ச்சுட்டேன். இப்ப ஏன் நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்கேன். மச்சான் மச்சம் இல்லையா? பச்சை குச்சி இருக்குதியா? ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தேவை மச்சான். ஒரு அடையாளத்துக்கு தானே பச்சையே இருக்கட்டும். அட்ஜஸ்ட் பண்ணியா? நீ என்ன சொன்னாலும் இது என் பொண்ணு இல்ல. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, நான் தேடி கண்டுபிடிச்சாச்சு. மரியாதை கூட்டுக்கு 1500 ரூபாய் பணத்தை கீழே கொடுக்க முடியாதியா? எனக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. போன 2வது நாளே திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு. அதை சொல்லிட்டு போலான்ட்டு தான் நான் இங்க வந்தேன். அதை துரத்தியா? இதை வச்சுக்கியா பணத்தை கூடியா? உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக என் மகளை துரத்த சொல்றியா? கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கையா? இன்னும் அர்த்தம் இல்லாத ஆளா இருக்கா? ஊர்ல இருக்கிற டோரியாவுக்குலாம் நானும் அப்பேன். நீ வீணா அலைஞ்சு தெரிஞ்சு சிரமப்படுவியே, சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். டிடி டாடா. என்னையா இது இப்படி விட்டு போறேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு உலமா கட்டி வை. யாரு என்ன வேணும்? சேகர் தம்பி இல்லைங்களா? சேகர் தம்பியா? அவருங்க இல்ல, வெளியூர் போயிருக்க. உள்ளூர்ல இருக்கிறதாக தகவல் சொன்னாங்களே, அவசியம் பார்த்தே ஆகணும். யாருங்க என்ன? பாம்பேல இருக்காரு அவரு. நீ எப்படி அவரை பார்க்க முடியும்? பம்பாய் போயிட்டார. அப்ப என் பொண்ணு உள்ள இருப்பா. அவளையாவது கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்ன மேல வளர்ற? யாரையும் அவன் பொண்ணு? தங்கம். தங்கம் என்னது? தங்கமாவது வெள்ளியாவது பித்தளையாவது இங்க யாரும் இல்ல. போவடிய போவடிய யாரு? எந்த தங்கத்தை தேடி வந்திருக்கீங்க? தங்கன்றது என் பொண்ணு. சேகர் தம்பி தேடி இங்கதான் வந்து. மூணு பாய் உன் பொண்ணு சேகர் தேடி இங்கே போகுது. என்ன காரணம்? காரணத்தை வெளிப்படையா எல்லாரும் முன்னாடியும் சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது. ஏன் பொய்ய ரகசியமா சொன்னாதான் நாங்க இன்னும் நம்புவோமா? சரி, நான் அவருக்கு சொந்தக்காரன். இவங்க சேகருடைய மனைவி வசந்தி. இப்ப சொல்லு உண்மையா? மனைவியா? சேகருடைய மனைவியா? ஐயோ 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 தங்க தங்க மோசம் போயிட்டே தங்க. ஏமாந்துட்டே ஒப்பாரியா தங்க. எப்படியா மூடுவ? ஐயோ வயிறறித வயிறறித வயிறறித. நீதான் பொண்டாட்டின்னு சொல்லி கோயில்ல தாலி கட்டினானே அந்த சேகரு. இவங்கள வேற பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, நான் என்ன செய்வேன்? தங்க 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 தங்க.
கட்டுன பொண்டா திங்க இருக்க நானா கதை கட்டுறேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க. என் மகன் நானா அவளை என்ன பண்ணுனீங்க நீங்க? தங்க இங்க வரல, வேற எங்கேயாவது இருப்பான். வேற நீ கிடைக்கலன்னா நான் இங்கதான் வருவேன். மகளே தங்க மாமா, கிணத்து ஆழமா குழி தோண்டி புதைச்சிட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப எவ்வளவு சுலபமா என்ன பயன்படுத்துது பாத்தீங்களா? வாங்க, இப்பதான் வரீங்களா? ஆமா, வசந்த் எங்க? மாடு அப்படியே. ராதா, வசந்தி, ராதா. என்னமா செய்யறது? நான் போன இடத்துல எதிர்பாராதமா வேலை அதிகமாயிடுச்சு. அதனாலதான் என்னால உடனே வர முடியல. கொடுக்கிற பிரசன்டேஷனை முதல்ல கொடுங்க, அப்புறமா இதை வாங்கிக்கிறேன். ஓ, அதுவா? என் மேல அவ்வளவு கோவமா? அடேப்பா, அந்த குழந்தைய ஒரு வழியா சமாதானப்படுத்தியாச்சு. இந்த குழந்தை சமாதானமே ஆகாத. வசந்தி, ஆமா, தப்பு என் மேலதான். ஏன் வசந்தி, உனக்கு ஏதாவது பாக்கி? வசந்தி, உண்மையிலேயே நான் தான் பாம்பேல இருக்கிற வழிய என் உள்ளமெல்லாம் பிறந்தாளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா நீயும் என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. இப்ப சொல்லு, நம்ம 2 பேர்ல ராதா மேல யாருக்கு அதிக ஆசை? வசந்தி, என்ன வசந்தி இது? ஏதோ குழந்தை பாக்குற மாதிரி பாக்குற. ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பாடா, இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாவது ஒண்ணும் இல்லைங்கிறதும் வாயை திறந்து சொன்னீங்க. வெரி குட். வசந்தி, உங்களை பாம்பேல என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வியாபாரத்துல சம்பந்தப்பட்ட சேட்டை அவனோட மனைவி சுட்டு கொண்டுட்டா. சேட்டுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்தது. சத்தியமா அதை கண்டுபிடிச்ச அவனுடைய மனைவி ஆத்திரம் தாண்டாம அவனை சுட்டு கொண்டுட்டான். போலீஸ்க்கு என்னதான் மனைவியா இருந்தாலும் இப்படி ஆத்திரப்படுறது. அதுக்கப்புறம் அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப பரவாயில்ல இருந்தது. நம்ம கூச்சம் விடுறேன். ஏன் இப்படி இருக்க? இப்படி எல்லாம் இருக்கப்படாது. இப்ப சகஜமா இருக்கும். அப்பா இப்படி செய்வாரான்னு கேட்டு அந்த அப்பாவுக்கு இருக்க அசைக்க முடியாத ஆதான் தங்க உன்னை பார்த்து சிரிச்சா சின்ன உன்னை பத்தி சந்தேகம் கேட்கிறான். சந்தேகமே இல்லை, சின்ன புரிஞ்சு போச்சு. உனக்கு புரியுதா? பண்பம், படிப்பு, பணம், படம், காத, அன்பு எல்லாம் வெளிவேஷம். சேகர் மனுஷன் நெருப்பு கொடிச்சு திராட்சை ருசி தெரியுமா? வசந்தி, சேகர் உனக்கு வந்தனம் பண்ணிட்டான், உன்னை ஏமாத்திட்டான். உனக்காகவே வாழ்ந்துகிட்டு கிடந்தது எப்படி கேட்கிற? எனக்கு ஒண்ணும் கிடையாது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கோபத்தை தடுக்க இப்படி பேசுறது தவிர வேற வழியே இல்ல. மறந்துட்டீங்களா? கொலகாரியா மாறி நடப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எதுக்காகன்னு சொன்னேன். அவருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தானே. இதுக்கு எடுக்க நீங்களே வரணுமா? உன்னை பத்தி எனக்கு எந்த வித பொறுப்பு கிடையாதா? இனிமேதான் அதிகமான பொறுப்பு இருக்கு. மறந்தும் கூட உணர்ச்சி வசப்பட்டு சங்கத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன அழிச்சாலும் அழிச்சுக்குவேனே தவிர அவருடைய கௌரவத்தை குறைக்கிற எதையும் வாழ்விட்டு கேட்கறது இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டேன். என்னதான் நான் மனைவியா இருந்தாலும் ஆத்திரப்படக்கூடாது. மாமா, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம்.